ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கா இல்லையா உங்களுடைய கமெண்ட்ஸுகளை கீழே தெரிவிக்கலாம். இது என்னுடைய எஃபர்ட்டை இவ்வளோ வருஷமாக உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல தேவையில்ல. ஃபஸ்ட்டு அவங்களுடைய சப்போர்ட்டு கமெண்ட்ஸ் மூலமாகவும் லைக்ஸ் மூலமாக தெரிவிச்சுட்டு வீடியோ பார்ப்பாங்க. புதுசாக பார்க்குறவங்க கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கூட தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த ப்ரைம் குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதம் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அதில் ஒரு சிலர் மட்டும் என்னென்னா அந்த டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் டிப்ஸ் கால்ஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியாது, கொடுத்ததும் கிடையாது. என்னோடய வியூஸை இப்போ நம்ம எப்படி இந்த மார்னிங் அப்டேட்டில் கொடுக்குறோம் அதை பார்த்து அந்த லைவில் அந்த 2 வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு போனோம். ஸோ என்னோடய வியூ இந்த மாதிரி இருக்குது, அவங்கள மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்னோடய வியூ சொல்லுவாங்க, அவங்களோட வியூ எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண சொல்லுவேன். அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நல்லா ஸ்கில் நல்லாயிருக்கும். ஸோ யாருடைய வியூ அதிகமாக நல்லா இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஒரு 2 மாதம் 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வியூஸ் ப்ரைம் குரூப்பில் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த வியூஸை தான் வெபினார் குரூப் ப்ரைம் குரூப் இருந்தது. அதில் ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த 299 ஸ்டார்ட் பண்ணதை தவிர அது டிப்ஸ் கால்ஸ் குரூப் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. இனிமேல் ப்ரைம் குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். ஏன்னா ஒரு சில உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குங்க. சார் நான் டிப்ஸ் கால்ஸாக எதுவும் கேட்கல சார், நான் ஜஸ்ட் அந்த கற்றுக்கணுன்றதாக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அந்த குரூப் இனிமேட்டு இயங்கும். அதே மாதிரி இந்த ரீஃபண்ட் கிஃப்ட்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு சில அந்த 299 கூட வாபஸ் கொடுத்துருங்க, நான் பிடிக்கல அப்படின்வாங்க. நான் தயவு செஞ்சு சொல்லிட்டேன், அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் டிப்ஸ் கால்ஸ் முடியாது சொல்ல. அதே மாதிரி ரீஃபண்டும் கேட்காதீங்க. ஏன்னா பாதி டேக்ஸஸ் போய்டும், பாதி உங்களுக்கு அது என்ன சொல்லுது. ஸோ இதுவரை சொன்னதில்லை. ஓகே, பாதி ட்ரஸ்ட்டுக்கு போய்டும், பாதி வேறு சில செலவுகள் போய்டும். அது எனக்கு அந்த 299 எனக்கு எந்த அமௌண்ட்டும் கிடைக்காது. ஸோ நோ ரீஃபண்ட். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய வியூன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தா புதுசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதில் சஸ்டெண்டாக நின்றுச்சு அப்படின்னா இங்கேருந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ 2 லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 2680 4280 இந்த 2 லெவல். ஏன் இந்த 2 லெவல் அப்படின்னா மார்க்கெட் இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டுக்காக வரும்ன்றது என்னோடய அசம்ஷன் இருந்தது. ஓகே, ரீடெஸ்ட் அதுக்கப்புறம் மேலே போகணும். ஆக்சுவலி ரீடெஸ்ட்டே இல்லாமல் கண்டினியூவாக மேலே மூவ் கொடுத்துச்சுது. ஓகே, ஸோ அந்த ரீடெஸ்ட்டில் இன்டர்டேயில் போதும். ஏன்னா இந்த மூமெண்ட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 260 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50 மூவ் ஆகிடுச்சு. இந்த மூவ் பார்த்திங்கன்னா 260-270 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் 20 மூவ்மெண்ட் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த மூமெண்டம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த மூமெண்டம் இதுவரைலாம் எதிர்பார்த்தது மேபி 2600 வரலாம் எதிர்பார்த்தது. ஆனால் அதுக்கு மேலே நான் மூமெண்டம் எதிர்பார்க்கல. ரீடெஸ்ட்காக அதுக்கப்புறம் மேலே போகும் தான் அசம்ஷன் இருந்தது. ஆனால் டைரெக்டாக மூவ் ஆகிடுச்சு. ரைட், ஓகே. இப்போ என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நெக்ஸ்ட் லெவல் எப்படி மூவ் ஆகுனா கண்டினியூ அப்படியே மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா, இல்லை ரீடெஸ்ட்க்காக சான்ஸ் இருக்கா தெரியாது. ஆனால் டைரெக்ஷன் அப்பர் சைடு. ஓகே, டைரெக்ஷன் அப்பர் சைடு. ஏன் சார் அப்பர் சைடு? நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கீழே வரும்னு சொன்னீங்க அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா செல்லிங் அந்த புல் பேக் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த புல் பேக் கம்ப்ளீட் முடிஞ்சிச்சு. மேபி ப்ரைஸு இந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு கீழே இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம இந்த ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் இருக்குது. இந்த இடத்துல ஷார்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்லாம் இது டபுள் டாப் மாதிரி எம்பேட் மாதிரி கீழே வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்போல்லாம் சான்ஸ் வெரி வெரி லோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதில் பெரிய டைம் ஃப்ரேம் எம்பேட்டர் மாதிரி கீழே வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரணும் அப்படின்னா இந்த நெக்லைன் கட் ஆனால் தான் இது எம்பேட்னாக கன்சிடர் ஆகும். ஏன்னா மேபி மார்க்கெட் லைட்டாக ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்டிங் அப்சைடுக்கான ஒரு மூவ் தான். இப்போ 200 EMA பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு மேலே புல்லிஷில் ட்ராவல் ஆகிட்டு ப்ளஸ் இதுவும் உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். எங்கே சப்போர்ட் இருக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக தான் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோடய வியூ என்ன ஒன்லி ஃபார் அப்பர் சைடு. எவ்வளோ புல் பேக் மார்க்கெட் ஒரு வேளை கீழே வந்துச்சு, எங்கே வருது அப்படின்னா ஸோ அங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள். ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,280 26,320 2 லெவலில் அப்பர் சைடுக்கான ஒரு மூமெண்டம் நாளைக்கு பார்க்கலாம். இது என்னுடைய நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இது அப்பர் சைடுக்கான பிளான். அப்படி இப்போ எங்கே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதோ அங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் போடுறது பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ பிரேக் அவுட் அது ஸ்விங் லோ வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடி ஒரு ஸ்விங் லோ கண்டிப்பாக இருந்தே இருக்கும். அந்த ஸ்விங் லோக்கிட்ட நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை 1:2 1:3 மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ பெருசாக ஸ்டாப் லாஸ் கொடுக்காதீங்க. பெரிய ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் போட்டு 1:1 தான் சார் வருது மேட்ச் ஆகல முன்னப்போ
அது ட்ரேடிங் அந்த மாதிரி ட்ரேடிங்காக பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி கூட வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான் இருந்தது. ஆக்சுவலாக பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் நடக்கலை, ரீடெஸ்ட் இல்லாமல் மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ இதோட சப்போர்ட் ஏரியானா 59,400 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,300 வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகே, அப்போது மார்க்கெட் ஒரு வேலை கீழே வந்தால் கூட அகைன் கண்டினியூ மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் 59,700 to 59,800 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகுதா அல்லது அப்படியே மேலே மூவ் ஆகுதா அப்படின்னு லெட்ஸி வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒன்லி ஃபார் அப்பர் சைட் டைரக்ஷனுக்காக தான் பிளான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த நான் சொன்ன இல்லை ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பையிங்கான வாய்ப்புகள். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம பையிங்கான வாய்ப்புகள் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன். ஏன்னா இன்னும் செல்லர்ஸ் எங்கேயும் வரல, ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலை, செல்லர்ஸ் வந்து வரல. அப்போ மார்க்கெட் என்னன்னா ஸ்டில் இன்னும் கண்டினியூ மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகே, ஸோ சென்செக்ஸ்லையும் பார்த்துலாம். சென்செக்ஸில் கூட சேம் அதே மாதிரி தான் ஒரு பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் சூப்பராக மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதுலேயும் நம்ம நிஃப்டி 50ல் பார்த்த மாதிரி சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்து அகைன் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,800 to 86,000 வந்து டார்கெட் அப்பர் சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட் வந்து மூமெண்டம் கொடுத்துருச்சு. இந்த 84,500லேருந்து 85,600 1,100 பாயிண்ட் வந்து மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக மூமெண்டம் கொடுத்துச்சு. ஸோ ப்ரைஸ் இங்கே கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.